ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. கல்யாணமாகி 7 வருஷம் ஆகியும் தன் மனைவிக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியாத கணவன் குழந்தை கொடுக்கறதுக்காக தன் தம்பியோட உதவியை நாடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் இது. இந்த படத்தோட பேரு தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மேரி கிரே. 1989 வெளியான படம் இது. இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஹாரி காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு அழகான மனைவி, அவ பேரு மேரி. இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் மேரிக்கு குழந்தை இல்லை. அதை நினச்சி அவங்க 2 பேரும் வருத்தப்படாத நாட்களே இல்லை. தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஹாரி பலவிதமான முயற்சிகள் எடுத்து பார்க்குறான். ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறான், அவங்க சாமியை போய் கும்பிட்டு பார்க்குறான். ஆனால் என்ன செஞ்சும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கல. இதனால் கணவன் மனைவி ரொம்ப மன வருத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஹாரி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருப்பான். அதனால் அந்த விவசாய நிலத்திலேயே சின்னதாக ஒரு வீட்டை கட்டி அங்கேயே வாழ்ந்துட்டும் வராங்க. அப்படி ஒரு நாள் அவங்க தோட்டத்து வேலையை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் தான் ஒரு புது கேரக்டரோட என்ட்ரி. அது வேற யாரும் இல்லை, ஹாரியோட தம்பி ரிச்சர்டு தான். அவனை ரிச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. டவுனில் அவன் படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்கான். ரிச்சியை பார்த்ததும் மேரி சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். அங்கெல்லாம் ரொம்ப சோஷியல் தானே, அது ஒன்றும் பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஹாரிக்கும் 4 வருஷம் கழிச்சு தம்பியை பார்த்ததுல செம குஷி. இவங்க 2 பேர்த்துக்கும் அம்மா அப்பா இல்லை. இந்த 2 பசங்களும் குழந்தையா இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் தான் இவங்க வளர்ந்துருப்பாங்க. ஹாரி அவன் நிலத்துல விளையிறத வச்சு எப்படியோ காசு புரட்டி தம்பியவாவது படிக்க வைக்கலாம் அப்படின்னு டவுனுக்கு அனுப்பிச்சு வச்சு படிக்க வச்சிருப்பான். ரிச்சியும் நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு தான் இப்போ இங்கே வந்திருக்கான். அந்த கிராமத்துக்குன்னு ஒரு சின்ன சர்ச் இருக்கு. எப்படி நம்ம ஊரில் ஊருக்கு ஒரு கோயில் இருக்குமோ அதே மாதிரி அங்கே கிராமத்துக்கு கிராமம் அவங்க வழக்கப்படி ஒரு சர்ச் இருக்கும். வாரத்துக்கு ஒருக்கா அங்கே சாமி கும்பிட வரும்போது ஹாரியும் மேரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிக்குவாங்க. இந்த தடவை ரிச்சியும் அதில் கலந்துக்கிறான். அப்போ தான் அந்த ஊரில் இன்னொரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மேரி நினைக்கிறான். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற சில பெருசுகள்லாம், நீ இப்போ போய் பார்க்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அவள் வர்றதை தவிர்க்க பார்க்குறாங்க. ஏன்னா மேரி குழந்தை இல்லாதவ, இவ வந்து அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது தீட்டு வந்துடும் அப்படிங்கிற மூட நம்பிக்கை நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, அந்த நாட்டிலையும் உண்டு. அந்த ஊரில் எது நல்லது நடந்தாலும் சரி, குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக மேரி எல்லாரும் தவிர்த்துருவாங்க. இது மேரிக்கு ரொம்ப சங்கடமாகுது. இந்த ஹாரிக்கு ஒரு பழக்கம் உண்டு, தனக்குத்தானே பேசிக்கிற பழக்கம். நைட்டு டின்னர் முடிச்சுட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. ஹாரி மட்டும் நடுராத்திரியை தாண்டியும் டேபிள்லேயே உட்காந்துட்டு ஏதோ தனக்குத்தானே முணுமுணுத்துட்டு இருக்கான். கல்யாணமாகி 7 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமாக கிடைக்காத குழந்தை இனிமேல் எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இல்லை. இதுக்கு மேலேயும் அவளை நான் அம்மா ஆக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. மேரியோட முகத்தை பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா நான் நினச்சபடி நடந்தால் மட்டும்தான் உண்டு. நாளைக்கு எப்படியாச்சும் மேரியும் ரிச்சியும் உட்கார வச்சு என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசிடணும் அப்படின்னு தனக்குத்தானே பேசிகிட்டு இருக்கான். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அவங்க எல்லாரும் தோட்டத்து வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. ரிச்சியும் 4 வருஷம் வரைக்கும் தோட்டத்து வேலை பண்ணிட்டு இருந்தவன் தானே. அதனால் அன்னி டிராக்டர் ஓட்ட டிராக்டருக்கு பின்னாடி உட்காந்து விதைகளை தூவிட்டு இருக்கான். தூரத்தில் இருந்து இதை எல்லாத்தையும் ஹாரி பார்த்துட்டு தான் இருக்கான். இன்னைக்கு நைட்டு அவங்க கிட்ட பேசிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அதன்படி நைட்டு 3 பேரும் டின்னர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. சாப்பாட்டை பரிமாறிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஹாரி அவன் மனசுக்குள்ள இருக்கிறத பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு ரிச்சி, எங்களுக்கு கல்யாணமாகி 7 வருஷம் முடிஞ்சாச்சு. நான் பண்ணாத முயற்சி இல்லை, ஆனால் என்னால் உங்கள் அண்ணியை தாயாக்கவே முடியல. இதை நினச்சி தினம் தினம் நாங்கள் கலங்காத நாட்கள் இல்லை அப்படின்னு சொல்லவும் ரிச்சி ரொம்ப கேஷுவலாக அதை எடுத்துக்கிறான். 7 வருஷம் தானே ஆச்சு, என்னமோ 70 வயசு ஆகிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க, அடுத்த வருஷமே உனக்கு குழந்தை கிடைக்கலாம், பாசிட்டிவாக இருனா அப்படின்னு சொல்லவும், அடுத்த வருஷம் எனக்கு குழந்தை கிடைக்கணும்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ரிச்சி. என்னால் மேரியை தாயாக்க முடியாது ரிச்சி. சில மாதங்களுக்கு முன்னாடி நான் டவுன் டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அவரும் என்னால் ஒரு பெண்ணை தாயாக்க முடியாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு அவங்க 2 பேரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. மேரிக்கே இந்த விஷயம் தெரியாது. என்னென்னா சொல்கிறேன் அப்படின்னு ரிச்சி கேட்குறான். ஆமாண்டா ரிச்சி, நான் ஒரு பட்டு போன மரம், குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த வேதனை அனுபவிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். எங்களோட அந்த வேதனையை போக்கணும்னா உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லவும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுண்ணா அப்படின்னு யோசிக்காம கேட்குறான். அது வந்துடா தம்பி அப்படின்னு ஒரு கணம் தடுமாறின ஹாரி, நீ தாண்டா உங்க அன்னைக்கு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைச்சிட்றான். இதை கேட்டு ரிச்சிக்கு தலையில கல்லுழுந்த மாதிரி இருக்கு. மேரிக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல. ஹாரி இப்படி ஒரு எண்ணத்தில் இருப்பான் அப்படின்னு அவன் நினைச்சும் கூட பார்க்கல. அப்படியே தலையை குனிஞ்சு உட்காந்துக்கிறான். ஹாரி பேசுனது பிடிக்காத ரிச்சி, நீ என்ன முட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போக, இதோ பாரு தம்பி, நான் பேசுறத முழுசா கேளு. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்.
அது என் குழந்தையா இருந்தா என்ன, உன் குழந்தையா இருந்தா என்ன, இந்த குடும்பத்தோட குழந்தை, தயவு செய்து இதுக்கு மாட்டேன்னு சொல்லாத ரிச்சி அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறான். ஆனால் ரிச்சியோ, நான் அண்ணியை அந்த கோலத்தில் நினச்சும் கூட பார்த்ததில்ல, தேவையில்லாத விஷத்தை மனசுக்குள்ளே விதைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மேரியும் எதுவும் பேசாமல் மௌனமாக எந்திரிச்சு போயிடுறா. அவளுக்கும் இந்த ஐடியா பிடிக்கல. நைட்டெல்லாம் ஹாரி தூக்கம் வராமல் தவிக்கிறான். மறுநாள் காலையில் எந்திரிச்ச 3 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு வேகத்தில் ஹாரி அப்படி பேசியிருப்பான் அப்படின்னு மேரியும் அதை பெருசாக எடுத்துக்கல. ரிச்சி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் ஹாரி பேசியிருப்பான் அப்படின்னு அவங்க 2 பேரும் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வழக்கம் போல் அவங்க தோட்டத்தில் வேலையில் ஈடுபட்டு இருக்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாரி, நான் டவுனுக்கு கிளம்பணும் அப்படின்னு கிளம்புறான். எப்போ ஊருக்கு போகிறதுனாலும் மனைவி கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பான். புதுசாக ஏதோ ஒரு நெல் வகை வந்திருக்கு, அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக டவுனுக்கு போகிறேன், நான் வர்றதுக்கு 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மேரிக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாத்ரூம் போறதா இருந்தாலும் கூட மேரி கிட்ட சொல்லிட்டு தான் போவான். ஆனா இன்னைக்கு என்ன திடுதிப்புன்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு 2 பேரும் திரும்பி வராங்க. அந்த சமயத்துல தான் முகம் கழுவிட்டு இருக்க ரிச்சிய மேரி பார்க்கறா. அவனோட ஸ்டிஃபான பாடி அவனோட கவனத்தை ஈர்க்குது. அதுதான் ஹாரி கிட்ட அவ சொல்லியிருப்பாளே, தேவையில்லாத விஷத்தை மனசுக்குள்ள பதிக்காதேன்னு. அந்த விஷத்தை ஹாரி எப்படியோ பதிச்சுட்டு போயிட்டான். இந்த கோலத்துல ரிச்சியை பார்த்தோன்னே அவ மனசு தடுமாற ஆரம்பிக்குது. இருந்தாலும் தன் கவனத்தை வேலையில செலுத்த ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் தனித்தனி பெட்ரூம்ல படுக்கிறாங்க. அந்த மாதிரி மேரி அவ பெட்ரூமுக்கு படுக்க போன சமயத்துல ரிச்சி கதவை தட்டிட்டு உள்ள வர்றான். என்ன ரிச்சி அப்படின்னு புரியாம அவனை பார்க்கறா. உள்ள வந்த ரிச்சியும் மேரியோட அழகை வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். நீ எவ்வளோ அழகா இருக்கேன்னு தெரியுமா மேரி, அந்த தலைமுடி ஏன் இப்படி போட்டிருக்க, அது நல்லா ஓப்பன் ஹேரா விடு அப்படின்னு சொல்லவும் இவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மேரியும் அவள் தலைமுடியை ஓப்பன் ஹேரா விடுறா. அவள் தலைமுடியை கோதுன ரிச்சி, சும்மா சொல்லக்கூடாது, நீ அவ்வளோ அழகு, நானும் யோசிச்சு பார்த்தேன் மேரி, எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற எங்கள் அண்ணனை இப்படி சோர்ந்து போய் என்னால் பார்க்க முடியல மேரி, அதனால் அவர் கேட்ட உதவியை செய்ய வந்திருக்க அண்ணி அப்படின்னு சொல்லவும், என்ன உதவி அப்படின்னு கேட்டவா, ஹாரிக்கு இருக்கிற மாதிரி மேரி மனசுலையும் குழந்தை வேணும் அப்படிங்கிற அந்த தீராத ஆசை இருக்கு. இந்த 4 செவத்துக்குள்ள நடக்கிறது ஊருக்கு தெரியவா போகுது, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்ணை மூடிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அதை பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தனிமை விலகிரும், நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற அந்த ஆசையில் அவனுக்கு சம்மதிக்கிறா. அது மட்டும் காரணம் இல்லை, ரிச்சியோட உடம்பை பார்த்தா இல்லையா, அதிலிருந்தே இவன் மனசுக்குள்ள ஒரு ஆறாத தணல் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. 2 காரணங்களும் ஒன்று சேர இவங்க 2 பேரும் ஒன்றாகிறாங்க. மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த ரிச்சி அவங்க அண்ணியை புடின்னு பிடிக்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக அவன் கூட உறவில் ஈடுபடுற மாதிரி தெரியல, ரொம்ப ரசித்து ருசித்து பண்ணுறான். இப்போ அவங்களுக்குள்ள நடக்கக்கூடாத ஒன்று நடந்துருச்சு. ரிச்சியும் அவங்க அண்ணி மேரியை போட்டாச்சு. அதனால் மேரிக்கு ஏக சந்தோஷம். வழக்கமாக ஹாரியும் மேரியும் அவங்க தோட்டத்தில் வேலை செய்யும்போது ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, ரொம்ப டல்லாகவே தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதுக்கு மாறா மேரி சிரிச்ச முகமாக இருக்கா. ரிச்சி கூட அந்த நாத்தை எடுத்து அவன் மேலே வீசி விளையாடுறது, அவன் மேலே சேத்தை தூக்கி அடிக்கிறது, அவன் பதிலுக்கு அவங்க அண்ணி மேலே சேத்தை தூக்கி அடிக்கிறது, பின்னாடி இருந்து அவளை கட்டி பிடிக்கிறது அப்படின்னு 2 பேரும் அந்த தோட்டத்தவே ஒரு பார்க் ஆக்கிடுறாங்க. ஒரு கட்டத்தில் மேரினால முடியல, வா வந்து என்ன பண்ணு அப்படின்னு அந்த தோட்டத்திலேயே படுத்துக்கிறா. இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பானுங்க, அவளே வந்து படுத்துட்டு பண்ணுன்னு சொன்னா இவன் விடுவானா? சும்மா அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேயே இந்த தோட்டத்திலேயே அவளை பூந்து விளையாடுறா. அந்த ஊர் மக்களுக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி 2 பேருமே கவலைப்படுற மாதிரியே தெரியல. இப்படி ஒரு தப்பான உறவு தொடர்கதை ஆக ஆரம்பிக்குது. அண்ணி, என்னவோ தெரியல, நீங்கள் எனக்கு அண்ணி மாதிரி இல்லை, என் பொண்டாட்டி மாதிரி தெரியுறீங்க அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இந்த ரிச்சிக்கு டவுனில் ஒரு காதலி இருக்கிறா. இவன் அவளை தான் கல்யாணம் பண்ணுவான்னு அவன் அங்கே காத்துட்டு இருக்கிறா. ஆனால் ரிச்சியோட ட்ராக் இப்போ மாறுது. அண்ணி கூடவே குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அதுக்கு அண்ணன் தடையா இருப்பானே அப்படின்னு யோசிக்கிறான். எப்படி போகுது பாருங்க. அண்ணன் குழந்தைக்காக அவன் பொண்டாட்டியை தம்பிக்கிட்ட அனுப்பிச்சிருப்பான். ஆனால் தம்பிக்காரன் சொகத்துக்காக அவளை தங்கிட்டவே வச்சுக்கணும் அப்படின்னு இப்போ நினைக்க ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்தில் தான் ஊருக்கு போயிருந்த ஹாரி திரும்பி வரான். அவன் ஆக்சுவலாக விதை வாங்க போகல, ஒரு மாடு வாங்க போயிருக்கான். ஓடி வந்து ஹாரியை வரவேற்ற மேரியும் ரிச்சியும் மாடு எங்கேன்னு கேட்குறாங்க. ஒரே மழையாக இருக்குன்னு சொல்லி மாட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேயே பத்திரமா ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன், மழை நிற்கட்டும், காலையில் போய் அந்த மாட்டை ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். மேரி இப்போ வழக்கமான மேரி இல்லை, பழைய மேரி இல்லை, புதுசாக ஒரு தினுசா மாறி இருக்க மேரி. அன்னைக்கு நைட்டு பெட்டில் படுக்கலான்னு வந்த ஹாரி பெட்டில் வேற ஒரு வாசம் அடிக்கிறத உணர்றான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க 2 பேரும் குழந்தை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மறுநாள் ஸ்டேஷனுக்கு போய் அந்த மாட்டை ஓட்டிட்டு வந்தாச்சு. அந்த மாட்டுக்கு தண்ணி காட்டி தீனியெல்லாம் போட்டு நல்லா பராமரிக்கிறாங்க. அன்னைக்கு மத்தியானம் இருக்கும். தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த மேரிக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு.
ரொம்ப டயர்டாகவும் ஃபீல் பண்ணுறா. அதனால் யாருக்கிட்டும் சொல்லிக்காம வீட்டில் வந்து படுத்துக்கிறா. வேலையை முடிச்சுட்டு அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு வராங்க. பெட்டில் படுத்துட்டு இருக்க மேரியை என்னாச்சுன்னு ஹாரி விசாரிக்கிறான். நான் அம்மாவாக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மேரி சொல்லவும் இதை கேட்டு ஹாரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எப்படியோ இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருச்சு அப்படின்னு மனசுலேருந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறான். இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மாடு வாங்குறேன் அப்படின்னு ஹாரி பிளான் பண்ணி டவுனுக்கு போயிருக்கான். போகிறதுக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ள அந்த ஆசையை வளர்த்திட்டு வேற போயிட்டான். அதனால் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவன் நினச்சபடியே நடந்துருச்சு. மறுநாள் வழக்கம் போல் ஹாரியும் ரிச்சியும் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் மத்தியானம் இருக்கும். ரிச்சி வேகமாக குதிரையில் வந்து இறங்குறான். அவன் வர்ற ஸ்பீட்லேயே மேரிக்கு தெரிஞ்சு போச்சு. வெளியே உட்காந்துட்டு இருந்தவ சடார்னு எந்திரிச்சு உள்ளே போயிடுறா. பின்னாடியே ஓடி வந்த ரிச்சி அவள் கையை பிடிச்சி இழுத்து முத்தம் வைக்க பார்க்குறான். அப்போதான் மேரியும் என்னை விடு ரிச்சி, உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ரிச்சியும் இதோ பாரு மேரி, உன் வயிற்றுல வளர்றது என் குழந்தை, என் கூட டவுனுக்கு வந்துரு, உன்னை ராணி மாதிரி நான் வச்சு காப்பாத்துறேன், இப்படி தோட்டத்தில் தினம் தினம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு அவளை பலவந்தப்படுத்த அவன் கையை பிடிச்சி தட்டி விட்ட மேரி இதோ பார் ரிச்சி, நான் உங்ககிட்ட படுத்ததெல்லாம் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் நினச்சபடியே அம்மாவாக போகிறேன். தயவு செய்து இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாத ரிச்சி ப்ளீஸ் அப்படின்னு அவ கெஞ்சவும் மேரி நான் உன்னை நினச்சி என்னென்னவோ கனவு கண்டுட்டேன் மேரி, என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரிச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனால் மேரி எதுக்கும் உடன்படுற மாதிரி இல்லை. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ ரிச்சி, எந்த காலத்திலையும் நான் ஹாரிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நீ இந்த குடும்பத்தோட கவலையை போக்கியிருக்க, அதுக்கு நான் என் உடம்பை உனக்கு கொடுத்துருக்கேன். இதோட சரி, இதுக்கு மேலே நம்மளுக்குள்ள இது தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அவள் வார்த்தைகள் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ரிச்சியும் இதுக்கு மேலே மேரியை கம்பல் பண்ணல. உன் விருப்பம் போல் ஆகட்டும் மேரி அப்படின்னு சொல்லிடுறான். இவன் ஏதோ பெரிய வில்லனாக வருவான்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு ஹாரியும் மேரியும் அவங்க பெட்ரூமில் படுத்திருக்க சமயத்தில் என் வயிற்றில் வர்ற குழந்தைக்கு ரிச்சி தான் அப்பா அப்படிங்கிறா. அட்லீஸ்ட் ஹாரி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் எதிர்பார்க்குறா. ஆனால் அவன் எந்த ரியாக்ஷனும் காமிக்காமல் பிளெயினாக இருக்கிறத பார்த்து அப்போ தான் அவளுக்கு புரியுது இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு பர்பஸாகவே ஹாரி அவங்கள விட்டுட்டு போயிருக்கான்னு. இப்போ மறுநாள் பக்கத்து ஊரில் பயிர் அறுவடை பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதனால் ஹாரியும் ரிச்சியும் அங்கே போகிறதா முடிவு பண்ணுறாங்க. போனால் 3 மாதத்துக்கு வர முடியாது. ஆனால் திரும்பி வரும்போது கை நிறைய காசோட வரலாம். அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சம்பாதிக்கிற காசை பிறக்க போகிற அந்த குழந்தைக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. 2 பேரும் ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செய்கிறாங்க. பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு காசு சேர்த்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி. அந்த சமயத்தில் தான் ஹாரி மேரிக்கு லெட்டர் எழுதுகிறான். மேரி கிட்ட இருந்து பதில் கடிதம் வருது. ஹாரிக்கு சதாசர்வ காலம் மேரியை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற கவலை. அவங்க வீட்டுக்கும் இப்போ இவங்க வந்திருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம். அதனால் கடிதத்தில் தான் அவங்க பேசிக்க முடியும், நினச்சாலாம் போக முடியாது. அப்போ தான் அந்த கடிதத்தை நானும் படிக்கிறேன் கொடு அப்படின்னு ஹாரி கிட்ட ரிச்சி கேட்குறான். எந்த லெட்டரு? மேரி ஹாரிக்கு பதில் அனுப்பிச்சிருந்தா இல்லையா அந்த லெட்டரை. ஆனால் ஹாரி அந்த லெட்டரை ரிச்சி கிட்ட கொடுக்க மறுக்கிறான். இதனால் அவங்க 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் ஏற்படுது. அதை தொடர்ந்து 2 பேரும் கை வச்சுக்கிறாங்க. ஹாரி ஏதோ முக்கியமான விஷயத்த தன்கிட்ட இருந்து மறைக்கிறதா ரிச்சி நினைக்கிறான். இதனால் அவங்க 2 பேரும் அடிதடி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமையை உணர்ந்த ஹாரி அந்த லெட்டரை ரிச்சிக்கு படிக்க கொடுக்குறான். அதை படித்த ரிச்சி அழுக ஆரம்பிக்கிறான். அதில் மேரி என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஹாரி, ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு குழந்தை இருக்கோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ என் பக்கத்தில் இருந்தா அது எனக்கு பெரிய பலமாக இருக்கு. உன் மனசு எந்த அளவுக்கு காயம் பட்டிருந்தா நீ இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்ப அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் ஹாரி. நான் என்னைக்கும் உனக்கு உன் தியாகத்துக்கு உகந்த ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன். குழந்தைக்காக 7 வருஷமாக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும். அந்த குழந்தை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீ எனக்காக பண்ண தியாகங்களை நினைக்கும் போது உன்னை கட்டி பிடிச்சி அழுகணும் போல் இருக்கு ஹாரி அப்படின்னு அவர் ரொம்ப டச்சிங்காக எழுதியிருக்கா. இதனால தான் ரிச்சி கண் கலங்கிட்டான். எந்த புருஷன் தான் மனைவி அம்மாவாகணும் அப்படின்னு மனைவியை இன்னொருத்தர்கிட்ட விட்டு கொடுப்பான்? அது சொந்த தம்பிக்கிட்ட யாராவது விட்டு கொடுப்பாங்களா? ஆனால் ஹாரி அதை விட்டு கொடுத்துருக்கான். அதுக்கு ஒரே காரணம் ஊரெல்லாம் அவளை மலடி அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது தான். அதை தாங்கிக்க முடியாமத்தான் ஹாரி இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருந்தான். மாசங்கள் உருண்டோடுது. 2 பேரும் இரவு பகலா பாடுபட்டு வேலை செஞ்சு அந்த வேலையும் முடிவுக்கு வருது. அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பணம் அவங்களுக்கு கிடைக்குது. இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டிய நாள். ஆனால் ரிச்சி நான் டவுனுக்கு போயிட்டு வரேன், நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவுனை நோக்கி போகிறான். ஹாரி ஊரை நோக்கி போகிறான். ஹாரியோட வரவுக்காக
மேரி வாசல்லையே காத்திருக்கிறா. ஹாரி வரவும் அவனை கட்டி தழுவி 2 பேரும் முத்த மழை பொழிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த நாட்டில் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. குளிர்னாலும் குளிர், உடம்புல ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அவ்வளவு கடுமையாக இருக்கும் அந்த குளிர். மேரியோட கணக்குப்படி இந்த குளிர்காலம் முடியறதுக்குள்ள அவளுக்கு பிரசவம் நடக்கும். வீட்டுக்கு வந்த ஹாரி மேரியை கையில் வச்சு தாங்குறான். அவளை எந்த வேலையும் செய்ய விடாம தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவளுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கான். விண்டரை தொடர்ந்து அந்த ஊரில் கிறிஸ்மஸ் வரப்போகுது. அந்த சமயத்தில் தான் டவுனுக்கு போயிருந்த ரிச்சி ஊருக்கு திரும்புகிறான். அவனை பார்த்ததும் மேரி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. பிரசவம் முடிகிற வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு மேரியும் ஹாரியும் அவனை கேட்டுக்கிறாங்க. ரிச்சியும் சம்மதிக்கிறான். மேரிக்காக ஏகப்பட்ட கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த கிஃப்டை எல்லாம் பிரித்து பார்த்து அந்த குடும்பமே சந்தோஷப்படுது. இப்படி அவங்க நாட்கள் சந்தோஷமாக நகர ஒரு நாள் திடீர்னு மேரிக்கு பிரசவ வலி ஏற்படுது. அதை தொடர்ந்து ஒரு அழகான பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறா. அந்த பெண் குழந்தைய அண்ணன் தம்பி 2 பேரும் ஆள் மாற்றி ஆள் கையில் வச்சு கொஞ்சி தீக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கிரே அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு மேரிக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பிக்குது. காய்ச்சல்னால அது சாதாரண காய்ச்சல் இல்லை, ரொம்ப கடுமையான ஜுரமாக தெரியுது. கொஞ்சம் கூட தாமதிக்காத ஹாரி நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறான். ஆனால் அவன் துரதிர்ஷ்டம் பாருங்க, பெரிய பனிப்புயல் அடிக்கிற சமயம் அது. பனிப்புயல் அடிக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காத ஹாரி அந்த பனிப்புயலில் மாட்டிக்கிறான். நைட்டு போன ஹாரி காலையில் வரைக்கும் வரலையே அப்படின்னு அவனை தேடி போகும்போது தான் ஹாரியோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பனியில் சிக்கி உறைஞ்சு போய் செத்து போயிட்டான். விதி பாருங்க, குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஹாரிக்கு அந்த கடவுள் குழந்தைய கொடுத்துட்டு அவன் உசுரை பறிச்சுட்டாரு பாருங்க. துக்கம் தாழாம மேரியும் ரிச்சியும் அழுது தீக்கிறாங்க. என்னதான் அழுதாலும் மாண்டார் மீள்வதில்லை இல்லையா? போனவன் தான், அவன் இனி திரும்பி வரப்போறதில்ல. சில மாசங்கள் கழிச்சு ரிச்சி கிராமத்திலிருந்து டவுனுக்கு கிளம்புறான். இப்போவும் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் கூட டவுனுக்கு வந்துரு, உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு மேரியை கூப்பிடுறான். ஆனால் இப்போவும் மேரி மறுத்தர்றா. ஹாரி ஆசைப்பட்டபடி என் பொண்ணை நான் வளர்க்க போகிறேன், அதுக்கு ஹாரி வாழ்ந்த இந்த ஊரில் இருந்தால் தான் முடியும், அவர் நினைவாக நான் இங்கேயே இருந்துடுறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ வருஷங்கள் உருண்டோடுது. மேரிக்கு வயசாகி போச்சு. கிரே இப்போ பெரிய பொண்ணாயிட்டா. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு வேற இருக்கான். அந்த சமயத்தில் தான் பழைய ஃபோட்டோ ஆல்பத்தெல்லாம் புரட்டிட்டு இருந்த கிரே இதுதான் எங்கள் அப்பா அப்படின்னு அவங்க அப்பாவை காமிக்கிறா அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு. இது என் சித்தப்பா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ரிச்சியை காமிக்கிறா. இப்போ கிரே அங்கே படிப்பை முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக டவுனுக்கு போகிறா. அவள் பாய் ஃப்ரெண்டு கூட வழி அனுப்பி வைக்க வந்த அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு, நான் டவுனில் சித்தப்பாவை பார்த்தா என்னம்மா சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. நாங்கள் எல்லாரும் உன்னை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு மேரி டவுனுக்கு போகிற பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறா. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.